இப்போ நம்ம செய்ய போகிறது லெமன் சாதம். வாங்க அதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சு. சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு பொரிஞ்சதும் பெருங்காயம், பெருங்காயம் போட்டதும் பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்துப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து பச்சை மிளகாய் போடுவோம். கடலைப்பருப்பு கலர் மாறிடுச்சு. இப்போது பச்சை மிளகாய் போட்டுடலாம். சும்மா கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன், ஒரு சின்ன பிஞ்ச் அளவு இஞ்சி, அதையும் போட்டுடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம். உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். இது கூட சாம்பார் பொடி இருக்குது கொஞ்சம். இதில் வெறும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் தனியாக தான் அரைச்சிப்போம். அதனோட பவுட்ரு கொஞ்சம் லைட்டாக போட்டுடலாம். அது கூட அவ்வளோதான், லெமனை புழிஞ்சு விட வேண்டியது தான். அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடணும். இதுக்கப்புறம் சாரே வரல, கம்மியாக வருது. அவ்வளோதான். எங்கேயாவது கொட்டை இருந்தால் கொட்டை எடுத்துடலாம், பசங்க சாப்பிட்றதுக்கு. அப்புறம் கொட்டை வந்துச்சுன்னா அதோட அவ்வளோதான். சாப்பாடு எடுத்து கலர வேண்டியதுதான். உப்பு மட்டும் பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் சாப்பிட்லாம். லெமன் ரைஸ் தயார். லெமன் ஃப்ளேவராகவும் இருக்கும், லைட்டாக வந்து அங்கங்கே அந்த இஞ்சி வாசனையும் நல்லாயிருக்கும். அந்த பருப்பு பொடி போட்டதுனால கொஞ்சம் அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். வெறும் லெமன் சாப்பிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.